பேர் தேன்மொழி. அரியலூர் மாவட்டம் செந்துறையிலேருந்து வரோம். எனக்கு இந்த மாதிரி கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி டிவி செல்லில் பார்த்தோம். ரொம்ப உடம்பு இதாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்தோம். ஃபர்ஸ்ட் தாட்டி வந்தோம், காமிச்சிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மாத்திரை தின்னு மாத்திரை வாங்க வந்தேன். இப்போ கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்றது. இந்த மாதிரி சாப்பிடுங்க, என்னது செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி சாப்பிட்டுட்டு வரோம். இப்போ கொஞ்சம் தேவலாம் எனக்கு உடம்பு பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாத்திரை சாப்பிட்றது இப்போ 2வது தடவை தான் வந்திருக்கு. ஒரு 10-15 நாளைக்குள்ளே அது ஒரு மாற்றம் தெரிஞ்சுது உடம்பு. ஒரு சோர்ந்து போன மாதிரி ஒரு வேலை செய்ய இது இல்லாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானவே அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் நானவே என் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். உட்காராத அளவுக்கு ஏதோ முடிகிறத செய்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு அந்த மாதிரி இருந்தது. செய்ய முடியுது, வேலையெல்லாம் செய்ய முடியுது. தூக்கமும் அந்த மாதிரி வரும். அந்த மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் தூங்குவேன். பகல்லையும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தூங்குவேன். நைட்லேயும் அந்த மாதிரி தூக்கம்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த உடம்பு சரியில்லாத போய் அங்கங்கேயும் காட்டையெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணதும் குறைஞ்சிச்சு. 35 கிலோ இருந்தேன். இப்போ 35 கிலோவில் 33, 32 இருந்துச்சு. இப்போ இங்கே வரும்போது 29, 30 தான் இருந்துச்சு. இப்போ 30 கிலோ 31 கிலோ தான் இப்பயும் இருக்கேன். இன்னும் உடம்பு நீ நல்லா சாப்பிடணும், இந்த மாத்திரை சாப்பிட்றதோட இருக்கக்கூடாது, நீங்கள் முட்டை இதெல்லாம் சாப்பிடணும், சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெம்பு வந்துருமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அது மாதிரி வீட்டில் உள்ள வேலை தான், ஜாமான் சட்டு வேலைக்கோ, வீடு வாசல் கூட்ட, நம்ம துணியை நம்மளே அலசி போட்டுக்க. இப்போ அவர் துணியை அலசி போட, அவருக்கு ஒரு சாப்பாடு செய்ய காட்டு வேலையெல்லாம் செய்யலாம் போக முடியாது, போகவும் மாட்டேங்க. வீட்டில் உள்ள வேலை தான், நம்ம வேலையை அப்புறம் நம்மளே செஞ்சுக்கலாம். அந்த ஹெல்ப்லாம் அவர் பண்ண மாட்டார். வேலைக்கு போவார், வருவார், அவருக்கு உள்ளதை செஞ்சு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒன்று அவர் வேலைலாம் இப்போன்னு இல்லை, எப்பவுமே அவர் செய்ய மாட்டார். வேலைக்கு போகிறது நமக்கு உள்ளது அவங்க காசு கொடுப்பாரா, செய்வாரா, இந்த மாதிரி கூட்டு வருவாரா, அதை தான் அவர் செய்கிற சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அங்கேருந்து கூட்டு வரணும்னு சொன்னாக்கா இப்போ அவருக்கு தானே கூட்டு வர்றாரு, நமக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சு தானே அவர் கூட்டு வர்றாரு. அந்த சப்போர்ட்லாம் பண்ணுவார். அங்கே வேலை வித்தெல்லாம் செய்ய மாட்டார், எப்பயுமே சரி செய்ய மாட்டார். இப்பயும் அப்படிதான் இருக்கு. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு அவருக்கு கொடுத்துருக்கேன். சமைக்கிறதுல எங்கள் மருமகளும் சமைப்போம், அது இல்லாதப்ப நானும் செய்வேன். மத்தியானத்தெல்லாம் அது எங்கே வேலைக்கு போகிறதுன்னா போவோம், அதனால் நான் செய்வேன்.